டொனால்ட் ட்ரம்பிற்கு ரூபாய் 51 லட்சம் கோடி வாரி இறைக்கவுள்ள சவுதி. $100 பில்லியன் ஆயுதங்களை சவுதிக்கு வழங்கவுள்ள ட்ரம்ப். 4 நாட்கள் பயணமாக டொனால்ட் ட்ரம்ப் சவுதி சென்றுள்ளார். காசா, ஈரான், உக்ரைன் விவகாரங்களை விட பெரும் முதலீட்டு ஒப்பந்தங்கள், பொருளாதார ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து டொனால்ட் ட்ரம்ப் அரேபிய ஆட்சியாளர்களிடம் பேசுவார் என்று கூறப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்புடன் டெஸ்லா CEO எலான் மஸ்கும் உடன் சென்றுள்ளார். இந்த சந்திப்பில் இஸ்ரேலுடனான உறவை சவுதி அரேபியா இயல்புபடுத்துவது குறித்து ட்ரம்ப் பேச மாட்டார் என்று கூறப்படுகின்றது. ட்ரம்பின் வருகையையொட்டி ஏற்கனவே சவுதி அரேபியா அமெரிக்காவில் 600 பில்லியன் முதலீடு செய்வதாக உறுதியளித்தது. அந்த தொகையை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்ய உள்ள ட்ரம்ப் அங்கும் அரசியல் பேச மாட்டார். வர்த்தகம் குறித்து மட்டுமே பேசுவார் என்று தெரிகின்றது. ட்ரம்ப் எதிர்பாரா விதமாக துருக்கிக்கு செல்லலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சவுதிக்கு $100 பில்லியன் ஆயுதங்களை அமெரிக்கா விற்பனை செய்வது குறித்து ட்ரம்ப் முடிவு செய்யலாம் என கூறப்படுகின்றது. இதில் C-130 விமான விற்பனையும் அடங்கும் என்று தெரிகின்றது. காசாவில் சண்டை நிறுத்தம் மேற்கொள்ள முடியாது என நெதன்யாகு திட்டவட்டமாக கூறியுள்ளதால் சவுதி இஸ்ரேல் உறவை இயல்பாக்குதல் பற்றி ட்ரம்ப் பேசப்போவதில்லை என்று கூறப்படுகின்றது. கேன்ஸ் திரைப்பட விழாவில் வெளியான காசா ஆவணப்படம். படத்தை தயாரித்த பெண் ஊடகவியலாளர் ஃபாத்திமா படுகொலை. திருமணத்திற்கு ஒரு நாள் மட்டுமே இருந்த நிலையில் ஆக்கிரமிப்பு படை வெறியாட்டம். பாலஸ்தீன ஊடகவியலாளர் ஃபாத்திமா ஹசோனா தனது திருமணத்திற்கு ஒரு நாளுக்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையால் கொடூரமாக கொல்லப்பட்டார். அவரது கர்ப்பிணி சகோதரி உட்பட குடும்ப உறுப்பினர்கள் 10 பேர் ஏற்கனவே இனப்படுகொலையில் தங்களது இன்னுயிரை தாய் நாட்டு விடுதலைக்காக தியாகம் செய்துள்ளனர். ஃபாத்திமா ஹசோனாவை இஸ்ரேல் குறிவைக்க மிக முக்கிய காரணம் அவர் தயாரித்த ஆவணப்படம். காசாவில் கடந்த 15 மாதங்களுக்கும் மேலாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத படை நிகழ்த்திய அட்டூழியங்களை புகைப்படங்கள், வீடியோக்களாக எடுத்து ஆவணப்படம் தயாரித்தார். தனது வீட்டின் மீதான தாக்குதல் முதற்கொண்டு அனைத்தையும் ஒரு புகைப்பட செய்தியாளராக ஆவணமாக சேகரித்து வைத்திருந்தார். நான் கொல்லப்பட்டால் எனது மரணம் இந்த உலகத்தை உலுக்க வேண்டும். சாதாரண பிரேக்கிங் நியூஸுடன் எனது மரணம் நின்றுவிடக்கூடாது. சக மரண எண்ணிக்கையில் எனது பெயரும் இடம் பெற்றுவிடக்கூடாது. எனது மரணம் பற்றி இந்த உலகம் பேச வேண்டும். காலம் காலமாக பேசப்பட வேண்டும். எனது உடல் அடக்கப்பட்டாலும் எனது புகைப்படம் தொடர்ந்து வாழ வேண்டும் என்று அண்மையில் பேசியிருந்தார். அதே போன்ற மரணம் அவருக்கு கிடைத்துள்ளது. அவர் தயாரித்த ஆவணப்படம் பிரான்சின் கேன்ஸ் திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு காசாவில் உள்ள அவரது வீட்டின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்படைகள் குண்டு வீசி தாக்குதல் நடத்தின. இதில் ஃபாத்திமா ஹசோனா உள்ளிட்ட 11 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் நடைபெற்ற போது ஃபாத்திமா அடுத்த நாள் நடைபெறவுள்ள அவரது திருமணத்திற்காக உற்சாகமாக தயாராகி வந்தார். குடும்பமே மகிழ்ச்சியில் இருந்தது. ஒட்டுமொத்த குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் இஸ்ரேலிய அமெரிக்க வெடிகுண்டுகள் சிதைத்துள்ளன. இந்த நிலையில் ஃபாத்திமா எதிர்பார்த்தது போன்றே அவரது மரணம் சாதாரண ஒன்றாக இருக்கவில்லை. கேன்ஸ் படவிழாவில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பாலிவுட் கலைஞர்கள், நடிகர்கள், இயக்குநர்கள் தங்களது அஞ்சலியை செலுத்தியுள்ளனர். நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக பிரெஞ்சு நடிகை ஜூலியட் பினோச் ஃபாத்திமா ஹசோனாவின் நினைவுகளை பகிர்ந்தார். இதனால் அரங்கமே கண்ணீரில் மூழ்கியது. கலையை ஆயுதமாக்கி உலகம் முழுவதும் கலைஞர்கள் போராடி கொண்டுள்ளனர். இன்று நம்முடன் இங்கு இருக்க வேண்டியவர் இல்லை என்று உணர்ச்சி பொங்க பேசினார் பிரெஞ்சு நடிகை ஜூலியட். முன்னதாக 380 ஹாலிவுட் திரைப்பிரபலங்கள் கூட்டாக எழுதிய கடிதம் பிரெஞ்சு செய்தித்தாளான லிபரேஷன் மற்றும் அமெரிக்க இதழான வெரைட்டியில் வெளியானது. அந்த கடிதத்தில் காசா இனப்படுகொலை குறித்து பேசுவதற்கு திரை உலகம் தவறியிருப்பது வெட்கக்கேடு என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் இந்த கடிதத்தில் பிரபல நடிகர்களான ரால்ஃப் ஃபீனஸ், ரிச்சர்ட் ஜெரி மற்றும் சூசன் சாரண்டோன், ஸ்பானிஷ் டைரக்டர் பெட்ரோ ஆல்மடோவர் மற்றும் முன்னாள் கேன்ஸ் வின்னர்ஸ் ரூபன் ஆஸ்லன், மைக் லீ, ஜஸ்டின் ட்ரையட் அண்ட் கோஸ்டா கெவ்ராஸ் ஆகியோர் கையெழுத்திட்டிருந்தனர். ஃபாத்திமாவின் படுகொலைக்கும் அந்த கடிதத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சுமார் 3400 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொகுசு விமானம் ட்ரம்பிற்கு பரிசளிக்கும் கத்தார். டொனால்ட் ட்ரம்ப் 4 நாட்கள் பயணமாக வளைகுடா சென்றுள்ளார். சவுதியை தொடர்ந்து கத்தார், ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு செல்கின்றார்.
இந்நிலையில் கத்தார் அரச குடும்பம் டொனால்ட் ட்ரம்பிற்கு 400 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்புள்ள போயிங் 747 விமானத்தை பரிசளிக்க உள்ளனர். இந்த விமானம் தங்க முலாம் பூசப்பட்டது. ஏற்கனவே ட்ரம்ப் தனது ஏர்ஃபோர்ஸ் 1 என்ற விமானத்தை பயன்படுத்தி வருகின்றார். இது சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு தயாரிக்கப்பட்ட பழமையான விமானமாகும். இந்த நிலையில் கத்தாரின் புதிய விமானத்தை ஏற்றுக்கொள்வதாக ட்ரம்ப் அறிவித்தார். இது அமெரிக்காவில் புயலை கிளப்பியுள்ளது. அதிபர்கள் வெளிநாட்டு மன்னர்கள் குடும்பத்தினரிடம் பரிசுகள் வாங்கக்கூடாது என்று அமெரிக்க சட்டங்கள் கூறுகின்றன. ஆனால் அவற்றை உதாசீனப்படுத்தி ட்ரம்ப் இந்த பரிசை ஏற்றுக்கொள்வதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இது குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு ஆத்திரத்துடன் பதிலளித்த ட்ரம்ப் அந்த பரிசை ஏற்காமல் இருக்க முட்டாளா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் அந்த விமானத்தை தனது ஓய்விற்கு பிறகு அமெரிக்க இராணுவத்திடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இதற்கு முந்தைய அமெரிக்க அதிபர்கள் இப்படி செய்துள்ளதாகவும் ட்ரம்ப் விளக்கமளித்துள்ளார். வளைகுடாவிலேயே மிகப்பெரிய இராணுவ தளம் கத்தாரில் தான் உள்ளது. அதே நேரம் தாலிபான், ஹமாஸ், ஹிஸ்புல்லா உள்ளிட்ட முக்கிய போராளி குழுக்களுக்கு அலுவலகம் திறந்த கத்தார் மேற்கத்திய நாடுகளுடன் சமாதான பேச்சு நடத்த வழிவகை செய்து மத்தியஸ்தம் செய்து வருகின்றது. இதனால் அமெரிக்காவை ஆதரித்தாலும் உலக இஸ்லாமியர்களிடையே நன்மதிப்பை பெற்றுள்ளது கத்தார்.